கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே நாம் எத்தனையோ அடையாளங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தல காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய சபையை வளர்ப்பதற்கு, தன்னுடைய கிறிஸ்துவின் சபை உலகம் முழுவதும் வளர்ப்பதற்கு சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்ற ஒரு வார்த்தை. வாசிங்க. இதோ நானும், ஏசாயா 8:18, 8ஆம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். கவனிங்க, இதோ நானும், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே, சீயோன் அதாவது சபையிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும், இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கவனிங்கள், ஒரு ஃபேமிலி கர்த்தருடைய சபைக்குள்ளே, கிறிஸ்துவின் சபைக்குள்ள, ஐ எம் டாக்கிங் அபவுட் த காட்ஸ் சர்ச் அரவுண்ட் த குளோப், உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவின் சபை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த டினாமினேஷன்ஸ். ஒவ்வொரு சபை பாகுபாடு, ஒவ்வொரு சபை பேர் வச்சிருக்காங்க, அதை நான் முக்கியப்படுத்தலை. தட் இஸ் நாட் மை டாக் எய்ம். கிறிஸ்துவின் சபையாகிய உலகம் முழுவதும் காணப்படுகிற கிறிஸ்துவின் சபையிலே நீங்களும் நானும் அங்கத்தினராக இருக்கிறோம். அதிலே கர்த்தர் நம்மை குடும்பங்களாக வைத்திருக்கிறார். அதையாக்கம் ஏசாயாவில வாசித்தோம். சியோனிலே கர்த்தர் அற்புதங்கள், பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் காணப்படுகிறார்கள். அதே வேறு விதமாக தான் ஆதி அப்போஸ்தல காலத்திலே சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அடையாளங்களும் அற்புதங்களும் அதாவது அப்போஸ்தலரிலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய சபையை திருஷ்டாந்தப்படுத்தினார், எஸ்டாப்ளிஷ்ட். அப்படியே அற்புதங்களிலும் அடையாளங்களினாலும் அதை உறுதிப்படுத்தினார். அந்த பியூட்டிஃபுல் கேட், அலங்கார வாசல்ல ஒரு ஜப்பானி நடந்தான், ஒரு லேம் மேன். அங்கே அவனுக்கு ஒரு அடையாளம், அவனுடைய அடையாளமே என்ன? he was a lame. அவனை கர்த்தர் நடக்க பண்ணினார். அதான் ஆதி அப்போஸ்தல காலத்திலே கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் சில காரியங்களை செய்தார். நிறைய இருக்கிறது. நான் அதை சற்று யோசித்து, அடையாளம், சைன், கிதியோன் கூட ஒரு அடையாளம் கேட்டான். நீங்க அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது கிதியோன் asked God about sign, ஒரு அடையாளம் கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். அதுபோல தேவன் காயினுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார், அதுவும் தெரியும். நான் வசனத்தை படித்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது, தேவன் உலகத்தையும் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் ஒரு அடையாளம் மனுக்குலத்துக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். ஃபார் ஹோல் வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ his own people, அவருடைய சொந்த ஜனங்களுக்கும் அடையாளம் கொடுத்தார். 3 வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே
circumcision is a sign for people of God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல குழந்தை இல்ல உட்காரட்டும், நீங்க அப்படியே உட்கார வைங்க, sit down please. கவனிங்கள், அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு அடையாளம் கொடுத்தார், சர்க்கம்சிஷன், அது ஒரு சைன். இன்னொரு சைன் பார்த்தீங்கன்னா அடையாளமாய் இருக்கட்டும் என்று சொல்ல இன்னொரு அடையாளம் சாபத் டே. எக்ஸோடஸ் 31:16 and 17 முடியுமான வாசிங்க. யாத்திராமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல அந்த ஆகையால் மோசே கவர்னன், மோசையோடு செய்த உடன்படிக்கை இங்க பார்க்கும் பொழுது வாசியுங்கள். யாத்திராகமம் 31:16-17. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். என்றென்றைக்கும் பெர்பெக்சுவல் சைன், என்றென்றைக்கும், generation after generation there is a sign. Sabbath day, ஓய்வு நாள், அது ஒரு அடையாளம். அது சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு பெரிய ஒரு கல்ட் ஒன்று உருவாச்சு, அதுக்குள்ளே நான் போகவில்லை. நீங்களும் நானும் ஓய்வு நாள் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் அனுசரிக்கிறோம். அது ஜனங்களுக்கு, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளை ஒரு அடையாளமாக வைத்தார். தம்முடைய ஜனங்களை பிரித்து எடுத்து உள்ளே கொண்டு வருவதற்கு சர்க்கம்சிஷன் இஸ் a sign. மூன்றாவது ஒரு அடையாளம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய ரெயின்போ, வானவில் ஒரு அடையாளம். முடியுமானால் வாசித்து பாருங்கள் அந்த 12ஆம் வசனம். இது அடையாளம் என்று அவர் சொல்லுகிற ஒரு இடத்துல 12ஆம் வசனத்திலிருந்து 9-12 வாசிங்க. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்துல இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று தான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக perpetual, நித்திய, everlasting covenant. Everlasting covenant is a sign. 13. அத உலகம் முழுவதுக்கும் ஒரு அடையாளம் வச்சார். முதல் அடையாளம் சர்க்கம்சிஷன், தம்முடைய ஜனங்கள் என்று பிரித்தெடுப்பதற்காக ஒரு அடையாளம். ரெண்டாவது சாபத் டே, ஒரு சைன். அடுத்தது பாத்தீங்கன்னா வானவில், ரெயின்போ இஸ் a sign. அடுத்த வசனம் வாசியுங்கள். நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். அது வார்க்கு, அந்த வெப்பன், அது யுத்தத்துக்கு அந்த காலத்திலே உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் வில், போ அண்ட் ஆரோ. அது வெப்பன், அது யுத்தத்துக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல. ஆனால் அதை தேவன் வானத்திலே ஒரு அடையாளமாக வைத்தார். 3 அடையாளம்: சர்க்கம்சிஷன், சாபத் டே அண்ட் ஆல்சோ ரெயின்போ. ஆனால் இந்த காலைவெளியிலே செய்தியின் தலைப்பு ரெயின்போ. வானவில்லை குறித்து நீங்களும் நானும் கால அளவின்படி கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கலாம். முதலாவது பைபிள்ல பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வானவில், ரெயின்போ இருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எசேக்கியல் சாப்டர் 1:28 செகண்ட் பாயிண்ட் அப்புறமா வரேன். ரெவலேஷன் 4:3 அங்கேயும் ஒரு வானவில் காணப்படுகிறது. 4வதாக, அது குறிப்பு அல்ல, ரெவலேஷன் 10:1 அங்கேயும் ஒரு ரெயின்போ. அவனைகள் பொதுவாக மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே, கர்த்தருடைய பிள்ளைகள், நான் கர்த்தருக்காக இதை நான் செய்வேன்,
என்னுடைய ஜீவகாலம் முழுவதும் எனக்கு எவ்வளோ கிருபை இருக்கிறதோ, என்னெல்லாம் கர்த்தர் செய்கிறாரோ கொடுக்குறாரோ, ஐ வில் டூ இட் ஃபார் காட், ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கர்த்தருடைய நாமத்துக்காக நான் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உபயோகப்படுத்துவேன். அல்லது என்னுடைய டேலண்ட் என்னவோ, எப்படியோ எத்தனையோ விதங்களில் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுவார்கள். அது எல்லாரும் அல்ல, எல்லா விசுவாசிகளும் அல்ல. அதுவும் தேர் ஆர் ஹியர் அண்ட் தேர், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக until his or her death அது செய்வாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த மணி. அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் டு த சர்ச், இப்படி வித்தியாசப்பட்ட காரியங்களை கர்த்தருக்காக ஒரு அடையாளமாகவே செய்வாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, வாசியுங்கள் 9ஆம் அதிகாரம், அதே 9ஆம் அதிகாரம் 13 வாசியுங்கள். நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். எனக்கும் பூமிக்கும், இந்த இடத்துல எனக்கும் பூமிக்கும் அது அடையாளமாய் இருப்பதாக. அப்படியானால் உலகம் முழுவதுக்கும் ஒரு அடையாளம் வச்சாரு. throughout the world, irrespective of creed, color, caste, எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி தேவன் எனக்கும் பூமிக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய அடையாளம். வானவில் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், அவ்வப்பொழுது வரும், எவ்ரி டைம் வர்றது அந்த சூரிய வெளிச்சம், அந்த ரேஸ் கதிர் படும் பொழுது அந்த 7 கலர்ஸ் பியூட்டிஃபுல்லா சம்டைம்ஸ் தெரியும். அது அடிக்கடி எப்பொழுதுமே இருக்கிறது. இட்ஸ் அ பர்மனன்ட் ஒன், பர்மனண்டா கர்த்தர் வச்சிருக்காரு அது. ஆனால் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு காலகட்டத்திலே மழை பெய்யும் போது நம்ம அதை பார்த்துருக்கிறோம், அடிக்கடியா பார்த்துட்டு ரொம்ப அழகாக போ அப்படி இருக்கும் அந்த வானவில். நான் இந்த வானவில்லை சற்று யோசித்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது, முதலாவதாக தேவன் மனுஷனுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று அறிந்து த்ரூஅவுட் வேர்ல்டு அப்படி சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டார். பை த வாட்டர், த்ரூ த ஃப்ளட். இங்கே முதலாவது வானவில் ஆஃப்டர் த ஃப்ளட், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆஃப்டர் த ஃப்ளட் ஒன்லி காட் புட் a bow on in heaven. அதாவது ஹெவன்னா வானம், வானத்திலே தன்னுடைய வில்லை வைத்து பூமிக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கை. பொதுவாக மனுஷன் தான் பண்ணுவான், கர்த்தருடைய பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. நான் கர்த்தருக்காக நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன், கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நான் அதை செய்வேன், நான் அதை கொடுப்பேன், இப்படி எல்லாம் ஜீவகாலம் முழுவதும் எனக்கு கிருபை இருக்கிற வரைக்கும் செய்வேன்னு சொல்லுவோம். எஸ், உண்மைதான், முடியும், முடியாதது தான் அவங்களுடைய திராணியை பொறுத்தது. ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அந்த மனுக்குலத்தை, முதலாவது உலகத்தை அழித்த பின்பு, ஆனால் இந்த பேழையில இருக்கிற ஜீவராசிகள், இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா லிவிங் கிரீச்சர்னு 4 இடத்துல 4 இடத்துல வருது. லிவிங் கிரீச்சர், லிவிங் கிரீச்சர், ஜீவ ஜந்துக்கள். ஜீவ ஜந்துக்கள்னு ஒரு 5-6 இடத்துல 4 இடத்துல வரும். அந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16வது வசனத்திலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 12வது வசனம், 15, 16 அதில் படிச்சீங்கன்னா லிவிங் கிரீச்சர், சகல ஜீவ ஜந்துக்கள். அது சின்ன ஜீவ ஜந்தோ, பெரிய வைல்டு அனிமலோ, டொமஸ்டிக் அனிமலோ, எல்லாவற்றுக்கும் இன்சார்ஜ் யாருன்னா த மேன் ஆஃப் காட், நோவா மட்டும்தான். அவன் தான் அதுக்கு இன்சார்ஜ். நம்ம வீட்டில் ஒரு ஒரே ஒரு பெட் அனிமல் வளர்க்கறதுக்கு படாத பாடுபடுறோம். ஒரு பெட் அனிமல், அது நாயோ பூனையோ முயலோ
எது வேணா வச்சுங்க, இஷ்டமானவங்க வளர்ப்பாங்க பெட் அனிமல். அதுக்கு படுற பாடு, அதுக்கு ஒரு இடம், ஒரு கூண்டு, அதுக்கு ஒரு செயின், அதுக்கு சாப்பாடு, நம்மளை காட்டிலும் டபுளா சாப்பிடுதேன்னுவாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா, நாய் வளர்க்குற வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் நிறைய வீடுக்கு போயிருக்கிறேன். இப்போ சொல்லுவாங்க, என் பையனுக்கு அப்படியே பேர்ட்ஸ்னா உயிர், ஆனா அதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்றான். என் மகளுக்கு நாயினா உயிர், இவ்வளோ செலவு பண்றா அப்படின்னு வீட்டுல தாய் தாப்பம் புலம்புவாங்க. நாங்க சாப்பிடுறத காட்டிலும் அது சாப்பிடுதான் பாஸ்டர் நிறைய சாப்பிடுது, எங்களால போட்டு கட்டுப்படி ஆகலன்னுவாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனா கர்த்தர் சகல லிவிங் கிரீச்சர், அது ஊர்வன, பறக்கிறது, ஃபவுல்ஸ் ஆஃப் த ஏர், கிரீப்பிங் திங்ஸ், அப்படி நகர்ந்து போகுது, ஊர்ந்து போறது, அப்புறம் வாட்டர், சி வாட்டர்ல, தண்ணியில், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவருக்கு தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு அவர் நடத்துறார். அதுக்கு அந்த பேழையில அவன் தான் இன்சார்ஜ், நோவா தான். நல்லா யோசித்து பாருங்கள், யானைக்கு எப்படிதான் போட்டு தீவனம் சாப்பாடு போட்டான்னு தெரியாது. எத்தனை நாள் மழை பெஞ்சது, அப்படியே வெள்ளம் 150 days அப்படியே பிரவாகித்தது, தண்ணீர் பிரவாகித்தது, அப்படியே உருண்டு பிறண்டு தண்ணி அப்படியே அலை போல, கடல் போல உலகம் முழுவதும் காணப்பட்டது. எல்லாவற்றிலும் தேவன் மனஸ்தாபப்பட்டபடினாலே அவனுடைய குடும்பம் காணப்பட்டது. அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். எப்பொழுது அந்த வானவில் வந்தது? ஆஃப்டர் த ஃப்ளட். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதுல ஒரு ஆவிக்குரிய குறிப்பு, அதில் பார்ப்போம், அதில் சொல்வேன், குறிப்புக்கு வருகிறேன். God always remember forest, field and floor. காடுகளையும் அவர் மறக்கல, மரங்களையும் அழிக்கல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். அவன் காகத்தை அனுப்புறான், புறாவை அனுப்புறான், அது போய் ஒரு இந்த இலைய, இந்த அந்த மரக்கிளையை கொத்தி எடுத்துட்டு வருது, உள்ளங்கால் படுகிற அளவுக்கு. அப்படியானால் ஃபாரஸ்ட கத்தர மறக்கல. God remembered Noah. He also remembered forest, field and also floor. ஃப்ளோர்னு சொல்லும்பொழுது தரையில தான் நீங்களும் நானும் வசிக்கிறோம். நாம் ஒன்றும் தண்ணியில வசிக்கல அல்லது ஃபாரஸ்ட்ல வசிக்கல. we are on floor. நீங்க கட்டில படுக்கிறத காட்டிலும் தரையில படுத்தீங்கன்னா எவ்வளவு சுகம் தெரியுமா? அதை படுத்தவங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் ஆரம்பத்துல தரையில படுக்க தான் ஆசை, இப்பவும் ஆசை, வேற வழி இல்லைன்னு கட்டில படுக்கிறேன். ஆனா தரையில படுத்த சுகத்தின் வசதி பெட்ல கிடைக்காது. ப்ராக்டிக்கலா நான் பேசுறேன், வெரி ப்ராக்டிக்கலா ஐம் டெல்லிங். நீங்க ஒரு பாய் போட்டு தரையில படுத்து தூங்கி பாருங்க, பிளசண்டா இருக்கும். பெட்டில் என்னதான் படுத்து நம்ம தூங்கினா ரொம்ப ஹீட்டா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு. ஆனா தரையில படுக்கிற சுகம் வேற எங்கேயும் கிடைக்காது. அது போல God always remember the forest, field and floor. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதலாவது வானவில் வந்த இடம், வந்த சூழ்நிலை ஆஃப்டர் த ஃப்ளட். பிரச்சனைக்கு அப்புறம்தான் கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கையை மனுக்குலத்துக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எத்தனையோ பிரச்சனையை சந்திக்கிறோம் குடும்பத்துக்குள்ள. நல்லா பார்ப்பதுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் குடும்பமா இருக்குது, ஆவிக்குரிய குடும்பம் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகான குடும்பமா இருக்குதே என்று யோசிப்போம். ஆனால் உள்ள நுழைஞ்சாதான் தெரியும். இப்ப பேசுகிற என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் வீட்டு உள்ள வந்தாதான் என்னுடைய கலர் தெரியும், என் மனைவியுடைய கலர் தெரியும், எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுடைய கலர் தெரியும், என் மருமகளுடைய கலர் தெரியும். கிட்ட நெருங்கினாதான் தெரியும். தூரம் இருக்கிறத
ஹாய் பாயின்ட்டு போகலாம், ரொம்ப ஜாலியாக சொல்லலாம். என்ன பாஸ்டர் உங்களுக்கு என்ன நல்லா இருங்க, என் வீட்டில் இவ்வளோ பெருசாக இருக்குது ஓட்ட சார். நான் ஒரு சபை நடத்துகிறேன், பையன் இன்னொரு சபைக்கு போகிறான். நல்லா கேட்டுங்க, தப்பு ஒன்றும் இல்லை, நான் யாரையும் குறை சொல்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஓன் ஃபேமிலி. அப்படி இருக்கும் பொழுது தேவன் எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் தான் சொல்யூஷன் கொடுப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆஃப்டர் த ஃப்ளட் ஒன்லி த bow has set up. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை கர்த்தர் மனுக்குலத்துக்கு பண்ணினார். அதுபோல நீங்களும் பேசுகிற நானும் இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவுல தான் கர்த்தர் அந்த வானவில்லை காண்பிப்பார், ரெயின்போ காண்பிப்பார். ஹல்லேலூயா. இதை ஒரு சிலருக்கு இட்ஸ் a prophetical utterance for some people. எல்லாருக்கும் அல்ல. யார் யார் பார்க்கிறீர்களோ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, God is speaking to you directly. உங்களோடு நேரடியாக அவர் பேசுகிறார். பிரச்சனை இவ்வளோ இருக்குதே, இப்படி பிரச்சனை இருக்குதே, கொஞ்சம் கூட நான் யோசிக்கலையே என்று நானும் நீங்களும் டென்ஷன் ஆகும். என் வீட்லேயும் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் உண்டு, இருக்குது. ரொம்ப கஷ்டம் டாலரேட் பண்ணி. அது ஊழியக்காரன் வீடாக இருக்கலாம், விசுவாசி வீடாக இருக்கலாம், நன்றாக ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக இருக்கலாம், எல்லாமே 50-50 தான். உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிராக் ஜாக் பிஸ்கட் பார்த்துருக்கீங்க, சாப்பிட்டும் இருப்பீங்க. 50 அதிலே போட்டுருமா 50-50. எல்லா குடும்பத்திலும் இன்க்ளூடிங் மை ஃபேமிலி 50% தான் ஸ்பிரிச்சுவலாக பார்க்க முடியும். மீதி 50% வந்து மாம்சமும் ஆர்கியூமெண்ட்டும் கோபமும் காணப்படும் எல்லாருமே. இதன் மத்தியில் ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம். நான் ஜப வீட்டில் வளர்ந்தவன், ஃபெய்த் ஹோமில் வளர்ந்தவன், எனக்கு எல்லாம் கர்த்தர் அனுபவம் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு சபை தான் கிடைக்கல ஒழிய ஐ லேர்ன்ட் many lessons from 2 leaders family. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். மண்டே டு சாட்டர்டே குடும்பம் நடத்துறது போல கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. பட் சண்டே தே ஹாவ் டு கண்டக்ட் த சர்ச். அவ்வளோ பெரிய சபை நடத்தணும். இப்படி யோசிப்பேன் நான். அதெல்லாம் அந்த காலில் இவ்வளோ சண்டே மண்டே டியூஸ்டேலாம் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு தாங்க முடியல. பிரச்சனை இவ்வளோ இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி ஓரம் வச்சுட்டு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சும்மா தே ஸ்பீக் லைக் அ லயன், சிங்கம் போல பேசுவாங்க. எனக்கு வந்து மைண்டில் இப்போ இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் அனுபவம் கற்றுக் கொடுத்ததுனால ஐ நோ ஹவு டு டேக்கிள் த ப்ராப்ளம், ஃபேஸ் த ப்ராப்ளம். அப்போ அதெல்லாம் என்ன யோசிப்பேன், இது ஊழியமா? இப்படியும் கர்த்தர் நடத்துவாரா? இப்படியும் கர்த்தர் கிரியை செய்வாரா? எஸ், ட்ரூ, உண்மைதான். நான் அடிக்கடி இந்த கிராக் ஜாக்கை தான் யோசிப்பேன். 50-50, பாதி தான் பரிசுத்தமாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ள. சபை ஃபுல்லாக எடுங்க, எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. பாதி பேர் பரிசுத்தமாக இருப்பான், பாதி பேர் கொஞ்சம் ஷேலவாக இருப்பாங்க. அதனால தான் எஸ்ஐக்கல்ல வாசிக்கணும், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆழம். நீங்க எந்த ஃபேமிலி எடுத்துங்க, எந்த ஊழியக்காரனுடைய ஃபேமிலி எடுத்துங்க, எல்லாரும் they are not up to the mark. I have come across, especially under the 2 leadership. பார்த்துட்டேன், கூடயே இருந்து பார்த்தேன். within the 4 walls, within the bedroom, within the veranda, within the prayer house, main hall, main church. அது வாடகை 40 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம், எல்லாமே பார்த்தேன். அப்போதான் இந்த கிராக் ஜாக் பிஸ்கட் வந்த பிறகுதான் எனக்கே கொஞ்சம் கண்ணு திறந்தது. அது வரைக்கும் யோசிப்பேன், மனதுக்குள்ள எவ்வளோ ஆர்கியூமெண்ட். ஏன் நான் இதை சொல்றேன்னா, பிரச்சனைக்கு அப்புறம்தான் there is a rainbow. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் த ஃப்ளட் நீங்க ஐயோ வெள்ளம் வந்துடுச்சு,
இப்படி பிரச்சனை இருக்கு, நான் கொஞ்சம் கூட யோசிக்கலையே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நோ நோ நோ, யாருமே எதிர்பார்க்க முடியாது. இதனாலேயே என் பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு கொண்டாடுறதுக்கு ரொம்ப பயந்தேன். எங்கேயாவது வேலை செய்யட்டும், எங்கேயாவது வேலை செஞ்சு அழைப்பு இருந்தா செய்யட்டும்னு விட்டுட்டேன். அதான் சாட்சி நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கவனிங்கள். கமிங் டு த பாயிண்ட். அவர் காட் ரிமெம்பர் நோவா. நோவா மட்டும்தாங்க ஆவிக்குரியவன், ஆபிரகாம் மட்டும்தான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆபிரகாம் ஒழுங்கா இருந்தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வைஃப் த நியூ ஜெனரேஷன் ஹஸ் கம். மனைவி சொன்ன ஒரு வார்த்தையினாலே ஒரு பெரிய சந்ததி இன்னைக்கு உலகத்துல இருக்குது. அது ரைட் ராங் அந்த சப்ஜெக்ட் உள்ள நம்ம போல. கர்த்தர் யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட தான் பேசுவாரு. வீட்டில் இருக்கிற 4 பேரோ 6 பேரோ 5 பேரோ சபையில் இருக்கிற 4000 பேருக்கும் 30 பேருக்கும் பேச மாட்டார். இயர் அண்ட் he will pick out and talk. அதனால கர்த்தர் யாருக்கிட்ட பேடை செய்ய சொன்னாரு? நோவா பிள்ளைங்க கிட்டயா? நோவா மனைவி கிட்டயா? நீ பேழையை உண்டு பண்ணுவாயாக என்று யாருக்கிட்ட சொன்னாரு? நோவா கிட்ட. He walked with God. அவன் ஃபேமிலியிலே பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் எழுதப்படலை. அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஆதியாகமம் முழுவதும் இட்ஸ் அ ஃபேமிலி புக். ஓட்ட உடசல் நிறைந்த புக்கு தான் ஆதியாகமம். அதுபோல அப்படிப்பட்ட குடும்பம் உள்ள காலங்கள் இந்த ஆதியாகமத்தை காணப்படும். அதுபோல என்னுடைய பேசுகிற என்னுடைய குடும்பமோ உங்களுடைய குடும்பத்திலேயோ இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய குடும்பத்திலும் ஆஃப்டர் த சிச்சுவேஷன், அந்த சம்பவம் முடிந்த பிறகு, அந்த காரியம் முடிந்த பிறகுதான் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆஃப்டர் த ஃப்ளட் then only you can see the bow. உடன்படிக்கை. கர்த்தர் எப்பொழுது கிரியை செய்வார்? கர்த்தாவே கிரியை செய்ய மாட்டீரா, இறங்க மாட்டீரா, பதில் கொடுக்க மாட்டீரா, இதுதான் என்னுடைய பாதையா, இப்படியே என் காலத்தை ஓட்டணுமா? எஸ், we have to run the show, we have to run the spiritual life, we have to pray well, we have to read the word of God. உண்மைதான், வேற வழி இல்லை. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் கொண்டாந்து முடிந்த பின்புதான் ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை மனுக்குலத்தோடு, பூமிக்கும் மனுஷனுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, பெர்பெக்சுவல் கவர்னன்ட். அப்படியே நிரந்தரமான ஒரு ஒரு உடன்படிக்கை. அது இன்னைக்கு பாருங்க, தண்ணினால அழிக்க கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் ஃப்ளட்டுனால, நாட் ஃபார் ஹோல் வேர்ல்ட். அதனால உங்க குடும்பத்திலும் பேசுகிற என்னுடைய குடும்பத்திலும் there is a damage always. டேமேஜ் இல்லாத ஒரு குடும்பம் எங்கேயுமே கிடையாது. நீங்க பைபிள்ல நல்லா அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ரைட் ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன் டு ரெவலேஷன் there is lot of holes. எல்லா இடத்துலயும் ஒரு ஓட்ட உடச்சல் இருக்கும். இதெல்லாம் வைத்து தான் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துல கிரியை செய்தார். ஆதாம் ஏவாளை கொண்டு போய் ஒரு சபையில விடல. அவரு சபை காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நாளடைவில் தானா வந்தது கர்த்தருடைய சித்தத்தின்படி. ஆனால் முதலாவது தேவன் குடும்பத்தை தான் வைத்தார். அங்கதான் பிசாசை டேமேஜ் பண்ணுவான். ஒன்று ஒய்ஃபை டேமேஜ் பண்ணுவான், இல்லை மனைவியை டேமேஜ் பண்ணுவான், இல்லை இன்லாஸை டேமேஜ் பண்ணுவான், நம்ம பெற்ற பிள்ளைகளை டேமேஜ் பண்ணுவான். அதனால நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தை இரத்தத்தால மூடிக்கொள்ளும் ஐயா. நானும் என் மனைவியும் நீர் கொடுத்த ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 4 பிள்ளைகளோ எங்களை இரத்தத்தால மூடிக்கொள்ளும் என்று ஜெபிப்பது நல்லது. திருமணம் ஆயிடுச்சு, நீ உன் புருஷனை பார்த்துக்கோ, நீயாச்சு உன் மனைவி ஆச்சு என்று நாம் அப்படி கஞ்சாடையா இருக்காமல் எப்பொழுதும் உங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்க குடும்பத்தை இரத்தத்தால மூடிக்கொள்வார். அல்லேலூயா.
இது உண்மைங்க. இதை நான் ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு வரேன். இன் மை ஓன் ஃபேமிலி, திஸ் இஸ் மை 48-49 இயர்ஸ் இன் த மினிஸ்ட்ரி பை த கிரேஸ் ஆஃப் காட். சபை தான் இல்லை, பட் ஐ காட் அ ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். விதவிதமான பற்பல காரியங்களை கத்தர் எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கிறார். அவனைங்கள் கம்மிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன் தான் இன்சார்ஜ். அவன் மூலமாக தான் கத்தர் எல்லாமே கிரியை செய்கிறார். ஆனால் குடும்பத்திலும், உங்களுடைய ஊழியத்திலும், உங்களுடைய பிஸ்னஸிலும், உங்களுடைய மினிஸ்ட்ரியிலும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில யாராரும் ஒருத்தர் மூலம்தான் கத்தர் கிரியை செய்வார். அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அனுசரிச்சு போவோமானால் குடும்பத்திலும் சமாதானம், சபையிலும் சமாதானம், பிஸ்னஸ்லயும் சமாதானம், கையிட்டு செய்கிற காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவாராக. அதை நாம் அனைவரும் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆஃப்டர் த ஃப்ளட் ஒன்லி தேர் இஸ் அ போ வரும். அங்கதான் கத்தர் கிரியை செய்வார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளமும் நிந்தையும் அவமானமும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை எல்லாமே வந்து கொண்டிருக்கும். ஆஃப்டர் த ஸ்டார்ம், அந்த புயலும் மழையும் வந்த பின்பு கத்தர் உங்களுடைய நடக்கையை பார்த்து, ஈனாக் வாக்ட் வித் காட், நோவா வாக்ட் வித் காட், அவங்க 2 பேரும் சஞ்சரித்தார்கள். அதை வச்சுதான் உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும் என்பதை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் உங்களுக்கு தைரியப்படுத்துகிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 2வதாக வானவில், அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 2வது எசேக்கியேல் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். 28வது வசனம், எசேக்கியேல் chapter 1 verse 28. மழை பெய்யும் நாளில் அவங்க வாசிக்கிறேன், வாசிங்க. கவனிங்கள், வாசிங்க, மைக்ல வாசிங்க. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. கவனிங்கள், மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ. நோவா காலத்துல கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி ஆஃப்டர் த ஃப்ளட் ஒன்லி தேர் வாஸ் அ போ இன் ஹெவன். வானத்திலே வில் காணப்பட்டது. ஆஃப்டர் த ஃப்ளட், அதாவது பிரச்சனைக்கு பின்பு, கஷ்டம், நஷ்டம், அவமானம், நிந்தனை எல்லாம் காணப்பட்ட பின்புதான் ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை அமைதி காணப்பட்டது. 2வது குறிப்பில் வானவில்லை குறித்து நான் சொல்வேனானால், மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ என்று சொல்லும் பொழுது, amidst the storm, நீங்க வானவில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு முடிஞ்சுன்னு வரும். அதாவது நல்ல மழை பெய்யும் பொழுது வானவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன். அப்படியே மழை தூரிட்டே இருக்கும், அப்படியே லேசா மந்தாரமா இருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்தினாலே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதை பார்த்துருப்பீங்க. கரெக்ட், ஆப்போசிட் டைரக்ஷன். அது எதிர் வாடையிலே எதிர் பக்கத்திலே வரும். ரிசில்லிங், while the rain was drizzling, அப்படியே மழை தூரிட்டே இருக்கும். மழை பெய்யும், ஸ்லைட்டா வெயில் அடிக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா வானவில் வரும். பார்த்தவங்களுக்கு தெரியும். 1 or 2 times I have seen. பைபிள்லயும் அதுக்கு அத்தாட்சி இருக்குது. மழை பெய்யும் நாளில் அப்படியானால் பிரச்சனை, amidst the storm, அதாவது
பிரச்சனையில் மத்தியிலே கர்த்தர் வானவில்லை காண்பிப்பார். அப்படியானால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த வானவில்லை எப்பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் மனுக்குலத்தை நினைப்பேன். இப்படிப்பட்ட ஒரு அழிவிலே நான் இந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன். இந்த இடத்துல மழை பெய்யும் நாளில், மழை பெய்யும் பொழுது அந்த வானவில் தெரியுது என்றால், amidst the storm, அந்த பிரச்சனையின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத தடுமாறி திகைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் there is a bow. அந்த இடத்துல கர்த்தர் வானவில்லை உங்களுக்காக ஏற்படுத்துவார். அந்த பிரச்சனையின் மத்திய ஒரு பிரச்சனை உங்களை மைண்டை டச் பண்ணினே இருக்கும். தூங்கும் பொழுது, நடக்கும் பொழுது, வீட்டில் சைலண்டா அப்படி பைபிள் தான் படிப்போம், ஜெபம் பண்ணலான்னு உட்காருவோம், பைபிள் படிக்கலான்னு உட்காருவோம். அப்பதான் அந்த பிரச்சனை ஃபிளாஷ் ஆகும். இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் இருக்குது. நம்மளை ஆல்வேஸ் டிஸ்டர்பிங். நம்மளுடைய பிசிக்கல், நம்முடைய மென்டல், அதாவது மனதை, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். அந்த டைம்ல, அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு வானவில்லை வைத்திருக்கிறார். அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. இதை கண்டது யாருன்னா எசேக்கியல், த ப்ராஃபட் எசேக்கியல். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த எசேக்கியல் புஸ்தகம் முழுவதும் த க்ளோரி ஆஃப் காட், க்ளோரி ஆஃப் காட். அதாவது எல்லா வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவ மகிமை மகிமை மகிமைன்னு கிட்டத்தட்ட ஒரு 18-20 தடவை வருது. திடீர்னு கர்த்தருடைய மகிமை விலகி போயிட்டு ஆலயத்தை விட்டு. 8ஆம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா the glory of God departed. மகிமை விலகுது. இக்கபோத். அப்புறம் 44, 45 கடைசி 2 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் கர்த்தருடைய மகிமை அங்க உள்ள வருது. அந்த கர்த்தருடைய மகிமை விலகி அப்படியே ஒலிவ மலையில போய் தங்குதுன்னு வசனம் இருக்கு. எல்லாவற்றையும் நான் சொல்லவில்லை. இதெல்லாம் அதை எசேக்கியேல் சொல்லும் பொழுது, பார்க்கும் பொழுது, அந்த பிரச்சனையின் மத்தியில ஐயோ கர்த்தருடைய மகிமை போச்சு, கர்த்தருடைய கரம் விலகிடுச்சா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, கர்த்தர் கிரியை செய்வாரா, கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையா, இப்படிதான் என் பொழப்பா, எனக்கு முன்னேற்றம் இல்லையே என்று தடுமாறி தயங்கி கொண்டு இருக்கிற, பதில் சொல்ல முடியாத, தேங்கி கொண்டிருக்கிற வேளையில் there will be a bow. அப்பொழுது கர்த்தர் வானவில்லை காண்பிப்பார். அவர் அப்படியானால் அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் மனுக்குலத்தோடு மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அதனால கர்த்ததாமே இந்த வேளையிலே உங்களுக்கும் எனக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து, அந்த பிரச்சனையின் மத்தியிலே ஒரு சமாதானத்தை கொடுத்து, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு, பிள்ளைகளை அழிக்காதபடிக்கு, உங்களுடைய குடும்பம் ஷேட்டர்ட் ஆகாதபடிக்கு வானவில் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய உண்டு, வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 4 verse 3 வாசியுங்கள். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமரகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன், நேரம் இல்லை. அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. பூமியிலே மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட வானவில், மழை காலத்திலே மழை, அந்த மேகத்திலே பிரச்சனையில் மத்தியிலே காணப்பட்ட வானவில், கடைசியாக சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும், எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது, நேரம் இல்லை, ஒப்பாயிருந்தார். ஒப்பாயிருக்கிறார்.
அந்த சிங்காசனத்தை சுற்றி ம். ஒரு வானவில் இருந்தது. சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. கவனிங்கள், அந்த வானவில் எதை காண்பிக்கிறது என்றால், பிஃபோர் த ஸ்டார்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், ஒரு புயல் போல இருக்கும். எல்லாரும் எல்லா ஜனங்கள், சமுத்திரம் தனது ஒப்புவிக்கும், பூமி தனது ஒப்புவிக்கும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நாம் எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க போகிறோமே பவுல் சொல்றார். அந்த அந்த அப்பேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட், அந்த வானவில் எங்க இருக்கிறது? இப்பொழுது சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறது. அது எதை காண்பிக்கிறது என்றால், there will be a mass judgment, storm of judgment. ஒரு புயல போல ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. அந்த ஜட்மெண்ட்ல இருந்து கர்த்தர் உங்களை என்னை விலக்கி பாதுகாப்பார். அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம். கர்த்ததாமே அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ள போகாதபடிக்கு, அந்த பிஃபோர் த ஸ்டார்ம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த புயல போல வருகிற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் உங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தர், சபை முழுவதும், கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற உலகத்திலே காணப்படுகிற எல்லா சபைகளையும் கர்த்தர் வேலை அடித்து பாதுகாத்து கொண்டு அந்த ஜட்மெண்ட்ல வராதபடி கர்த்தர் எல்லாரையும் பாதுகாப்பார் என்பதை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் அதை தைரியப்படுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆஃப்டர் த ஸ்டார்ம், அமங் த ஸ்டார்ம், பிஃபோர் த ஸ்டார்ம். நல்லா விளையும் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் வானவில் இருக்குது. மேகம் மழை பெய்யும் நாளிலே, மழைலாம் முடிஞ்ச, ஃப்ளட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வானவில், பெய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வானவில், அப்புறம் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட். அதனால எந்தெந்த இடத்துல கர்த்தர் வானவில்ல வைத்து உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து, சகல பரிசுத்தவான்களையும் பாதுகாத்து, அவரால் தீர்மானிக்கப்பட்ட சகல சபைகளையும் எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாத்து வானவில் மூலம் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், ஒரு வாசத்தில் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோன் நிலையந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்ற நம் கண்மலை, அவன் நான் என்ற நம்பும் கண்மலை. அருமையான பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்துகிறோம், படைக்கிறோம். அந்த ஒருவரை ஆசீர்வதியும், கேட்ட ஒருவரை ஆசீர்வதியும். After the flood, among the flood, among the storm, before the storm. இந்த 3 இடத்துல இந்த வானவில் காணப்பட்டது போல எங்களை எல்லாம் எப்படி பாதுகாத்து நடத்த வேண்டுமோ நடத்தி, உலகம் முழுவதும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் பாதுகாத்து நீர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராய். எங்களுக்காக வானத்திலே கொடுக்கப்பட்ட வானவில்லுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய காரியத்தை நினைத்து, எங்களுக்காக மனுக்குலத்துக்காக நீர் செய்த உடன்படிக்கை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.